அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். அதாவது ஆருத்ரா கோல்டு நிறுவனம் மிகப்பெரிய மோசடி ஈடுபட்டிருக்காங்க 2019 அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். தொடர்ந்து நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறேன். இப்போ துபாயில மிகப்பெரிய அளவுல முதலீடு பண்ணியிருக்கிறாரு ராஜசேகர் அப்படிங்கக்கூடிய பகிரங்கமான ஒரு என்ன சொல்றாங்க பயமுறுத்தக்கூடிய ஒரு செய்தியை தான் இந்த வீடியோல பதிவு பண்றேன். ஏன்னா இஓடபிள்யூ அதிகாரிகள் அவருக்கு லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்திருக்கிற அடிப்படையில அவரை கைது பண்ணி இருக்கிற ஒரு சூழ்நிலையில துபாயில போய் என்னங்க முதலீடு பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு கேட்கறீங்களா? இந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸும் தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை எடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போற நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் கிடைக்கும் நண்பர்களே. ஆருத்ரா கோல்டு ட்ரேடிங் கம்பெனி அது தமிழ்நாட்டுல மிகப்பெரிய அளவுல பேசப்பட்ட ஒரு நிறுவனம். அந்த நிறுவனம் மேத்தா நகர் அமைந்த கரையில சென்னையில மிகப்பெரிய அளவுல தலைமையமாக கொண்டு தமிழ்நாடு முழுக்க கிளவரிச்சாங்க. சோ திருவள்ளூர், ஆரணி, திருவண்ணாமலை, செய்யாறு, திருச்சி, கோயம்புத்தூர் பகுதிகளெல்லாம் ஆபீஸை வச்சு மிகப்பெரிய அளவுல கிட்டத்தட்ட 2500 கோடிக்கு மேல வசூல் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 7000 இன்வெஸ்டர்ஸ் இருக்கக்கூடிய இந்த நிறுவனத்துல ராஜசேகர் அதோட மெயின் எம்டி தலைமறைவு ஆயிட்டாரு 2020. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம்னாக்கா நெருக்கடி, அரசியல் நெருக்கடிக்கு பயந்து, அரசியல் நெருக்கடினால ரெண்டாவது ஷேர் மார்க்கெட்லாம் இப்ப குறைஞ்சு போனதுனால, பங்கு சந்தையில வீழ்ச்சி ஏற்பட்டதுனால அவர் துபாய் தலைமறைவானாரு. துபாய் போய் ஸ்டே பண்ணிட்டாரு. சோ இப்ப புதுசா என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, துபாயில சொகுசு ஹோட்டல் 200 கோடி ரூபாய்க்கு கட்டி இருக்கிறதா சொல்லிட்டு புதிய செய்திகள் வந்திருக்குது 7/6/2024. சோ இதுவரை 1,50,000 இன்வெஸ்டர்ஸ் கிட்ட பணம் வாங்கி கொடுத்திருக்கதா சுரேஷ் சொல்லியிருக்கிறார். சொல்றேன் அவருடைய பினாமி சொல்லியிருக்கிறாருன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாம ராஜசேகரோட வங்கி கணக்குல 7/6/2024 வரைக்கும் 96 கோடி ரூபாய் அதாவது இஓடபிள்யூ அதிகாரிகள் முடக்கி வச்சிருக்கிற ஒரு நல்ல செய்தியை இந்த வீடியோல நான் பதுக்கி வச்சிருக்கிறேன். அதாவது தெரியப்படுத்துறேன். அதாவது உங்களுக்கு துபாயில 200 கோடி ரூபாய்க்கு சொத்து சேர்த்தது அதை வித்தாக்கா இப்ப மக்கள்கிட்ட ஓரளவு ஒரு 30-40% மக்களுக்கு பணத்தை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஓடபிள்யூ அதிகாரி சொன்னதுனால கைது பண்ண அடிப்படையில அவங்களுடைய ரிலேட்டிவ்ல என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஹோட்டலை வித்துருங்க, எங்களுக்கு உங்களுக்கு அவர் தான் முக்கியம், ரொம்ப முக்கியமானவர், அதனால எங்களுக்கு சொத்து பத்தி எதுவுமே முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொந்தக்காரங்க, குறிப்பாக ஒரு மனைவி, மகன், இன்னும் மைத்துனர், இன்னும் சொல்ல போனா பக்கத்துல இருக்கக்கூடிய அண்ணன் மகன், இவங்க எல்லாம் நெருக்கடி கொடுத்திருக்கிறதா 7/6/2024 புதிய செய்திகள் நமக்கு வந்திருக்கிற அடிப்படையில விரைவாக அந்த ஹோட்டலையும் விற்க போறதா செய்திகள் அடிபட்டிருக்குது. அது பினாமி பேர்ல வாங்கியிருக்காங்க. அந்த ஹோட்டலுடைய நேம இது வரையும் காட்டல. அப்படிங்கிறதுனால இஓடபிள்யூ அதிகாரிகள் அந்த நேம வெளியிட வேணாம்னு சொல்லிட்டு யூடியூபர்ஸ் மட்டும் இல்ல பத்திரிகைகளுக்கும் செய்தி தெரிவிச்சிருக்கிற அடிப்படையில தமிழக அரசு உடனடியாக கவனத்தை கொண்டு இரும்பு கரம் கொண்டு இது மாதிரி தவறுகள் இனிமேல் நடக்காத அளவுக்கு பொதுமக்களுடைய பணத்தை உடனடியாக கொடுக்கணும். வட்டியோடு கொடுக்கணும், இல்ல அசலோடையா கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம இது மாதிரி தவறுகள் இனிமேல் நடக்காத ஒன்றும் தமிழக அரசு சிரம் தாழ்த்தி தமிழக மக்கள் கேட்கிறத நான் நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமா தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம். ராஜசேகரோட வங்கி கணக்குல 96 கோடி ரூபாய் முடக்கி இருக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தியும் 200 கோடி ரூபாய்க்கு அந்த சொத்தை வித்துட்டு அந்த பணத்தை கொடுக்க போறதா சொல்லிட்டு ஒரு நல்ல செய்தியையும் இன்னைக்கு நமக்கு தகவல் கிடைச்சிருக்க அடிப்படையில என் யூடியூப் சேனல் சொந்தங்களுக்கு, அதாவது இன்னும் சொல்லணும் ஆருத்ரா ட்ரேடிங் கம்பெனியில முதலீடு பண்ணியிருக்கிற முதலீட்டாளர்களுக்கு ஒரு சர்ப்ரைஸான, ஒரு சந்தோஷமான, ஒரு சில்லுன்னு ஒரு செய்தியை இந்த வீடியோல போட்டிருக்கேன். இது மாதிரி வீடியோ நீங்க பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கணும். தொடர்ந்து இந்த ஆருத்ராவுடைய செய்திகளை தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் இருந்தாலும் மீண்டும் ஒருத்தர சொல்றேன், சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை எடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.